இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசையில என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ரோஹிணியும், மனோஜும் அவங்க ஷோரூம்க்காக ஆட் ஷூட் பண்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மனோஜோட பிஏ, "பேசாம நீங்க 2 பேரும் நடிச்சா சூர்யா, ஜோதிகா மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே நடிக்க வச்சர்றாங்க. முதல்ல ரோஹிணி நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கடைசியில நடிச்சர்றாங்க. நடிச்ச விளம்பரத்த நம்ம ரோஹிணியும், மனோஜும் சோசியல் மீடியாவுல போடுறாங்க. போட்ட உடனே வைரல் ஆயிடுது. வைரல் ஆன உடனே ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம தினேஷ் தான். ரொம்ப நாளா ரோஹிணி கிட்ட பணம் கேட்காம இருந்து இப்ப மறுபடியும் கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கால் பண்ணி, "என்ன ரோஹிணி சந்தோஷமா இருக்க போல" அப்படின்னு கேட்ட உடனே, "என்ன புரியலையே, எதுக்காக கால் பண்ணியிருக்க?" அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்கு தினேஷ் இருந்துகிட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புருஷன் கூட சேர்ந்து ஆட் நடிக்கிற அளவுக்கு நல்லா சந்தோஷமா தான் இருக்க போல. சரி, பணம் இருந்தா கொஞ்சம் குடு" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எது எது பணம் கொடுக்கணுமா? என்ன விளாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரோகிணி. அதுக்கு, "நான் விளாடலாம் இல்லை, விளாண்டா இந்நேரம் நேரா வந்து உன் புருஷன்கிட்டயே உண்மையை சொல்லி உன் வாழ்க்கையை அழிச்சிருப்பேன். இப்போதைக்கு எனக்கு பணம் மட்டும் போதும்" அப்படின்னு நம்ம தினேஷ் சொல்றாரு. அதுக்கு ரோகிணி, "என்கிட்ட சுத்தமா பணமே இல்லை, அப்படியே பணம் இருந்தாலும் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது" அப்படின்னு சொன்னோன்னே, "எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ உடனே பணம் வேணும், அதுவும் இப்பவே வேணும், எப்ப எனக்கு பணம் தருவ" அப்படின்னு தினேஷ் கேட்குறாரு. "எப்ப தருவ, எங்க தருவ, நான் எங்க வரணும், அதை மட்டும் சொல்லு போதும், வேற எதுவும் பேச தேவையில்ல" அப்படின்னு தினேஷ் சொல்றாரு. "இங்க பார், என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்க" அப்படின்னு நம்ம ரோஹிணி சொல்றாங்க. அதுக்கு தினேஷ் இருந்துகிட்டு, "நீயும் சொன்னா புரிஞ்சுக்க ரோஹிணி, நானும் உன் புருஷன்கிட்ட இதை சொல்றதை தவிர வேற வழி இல்லை" அப்படின்னு சொன்னோன்னா ரோஹிணி கோவமா கட் பண்ணிடுறாங்க. நம்ம ரோஹிணி என்ன பண்றதுன்னே தெரியாம போனை கட் பண்ணிட்டு, எப்படி இந்த பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முத்து சபரிமலைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டாரு. திரும்ப வந்த உடனே மீனாவை பார்த்துட்டு, "பா பரவாயில்லப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே எல்லாமே நல்லதா நடக்குது" அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஜயா இருந்துகிட்டு, "இப்ப இப்படி இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம், வருஷம் முழுக்க இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும்" அப்படின்னு சலிச்சுக்கிட்டு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை, "விஜயா இப்பதான் அவன் வீட்டுக்கே வந்திருக்கான், அதுக்குள்ள ஆரம்பிக்காத" அப்படின்னு சொன்னோன்னே, "நான் அப்படி என்னங்க தப்பா சொல்லிட்டேன், அவன் இதே மாதிரி குடிக்காம 365 நாளும் மாலை போட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு" அப்படின்னு நம்ம விஜயா கேக்குறாங்க. "அவன் குடிக்கிறதுக்கு காரணமே நீ தானே விஜயா" அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொன்னதுக்கு, "நான் காரணமா, என்னங்க சொல்றீங்க" அப்படின்னு கேட்டோன்னே மனோஜ் இருந்துகிட்டு, "ஆமாப்பா பா, நாங்க 3 பேரும் ஒரே வயித்துல தான் பிறந்தோம், நான் இவ்வளவு டிகிரி படிச்சு வச்சிருக்கேன், ரவி இருந்துகிட்டு நல்லா படிச்சு செஃப் ஆயிருக்கான், இவன் மட்டும் தானே இப்படி குடிகாரனா சுத்துறான், அப்ப இவன் மேல தானே தப்பு இருக்கு, அம்மா மேல என்ன தப்பு இருக்கு" அப்படின்னு நம்ம மனோஜ் முத்துவை பார்த்து சொல்றோம். அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு, "நிறுத்துடா, எல்லாம் தெரிஞ்ச நீயே எப்படி பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொன்னதுக்கு, "மனோஜால தானே ஜெயிலுக்கு முத்து போனாரு, அதெல்லாம் ஞாபகம் வந்து மனோஜ் அமைதியாயிடுறாரு. உன்கிட்டயும் ரவி கிட்டையும் காட்டின அன்பை முத்து கிட்டையும் காட்டியிருந்தா அவன் ஏன் அப்படி மாறி இருக்க போறான்" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "அவன் எல்லாரோட நல்லா உழைக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அவன் பொண்டாட்டிய நல்லா தான் பாத்துக்கிறான், குடிக்கிறது தப்பான பழக்கம்தான், அதுக்காக அவனே முழுசா குற்றம் சொல்ல முடியாதுல்ல" அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கு ரோஹிணி, "மனோஜ், நீ கொஞ்சம் அமைதியா இரு மனோஜ், ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி இருந்துகிட்டு, "ஆமாமா, இப்பெல்லாம் யாரு குடிக்காம இருக்கா, நாட்டுல பாதி பேர் குடிக்கிறாங்க, குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல, ஏன் அதெல்லாம் மொட்டை மாடியிலேயே நிறைய பேர் குடிக்கிறாங்க" அப்படின்னு நம்ம மனோஜையும் ரவியையும் பார்த்து சொல்றதுக்கு, ரவி இருந்துகிட்டு, "ஆமாமா, குடிக்கிறதெல்லாம் பெரிய தப்பு இல்ல, எப்பயாச்சும் குடிக்கலாம், அதுவும் முத்தெல்லாம் இப்ப அதிகமா குடிக்கிறதே இல்லையே" அப்படின்னு முத்துக்கு சப்போர்ட் கேட்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை, "குடிக்கிறது நல்ல பழக்கம்லாம் இல்லம்மா, முத்து நல்லவன் தான், அதுக்காக குடிக்கிறது நல்ல பழக்கம் ஆயிடாது, சரி நீ போய் குளிச்சுட்டு வா முத்து" அப்படின்னு நம்ம முத்துவை சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ரோஹிணியை பார்த்து மீனா முறைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. மீனா கிட்ட முத்து போய், "மீனா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீனா" அப்படின்னு சொன்னோன்னே, "என் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு நீங்க எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க" அப்படின்னு மீனா கேக்குறாங்க. "சரி, இனிமே வீட்டை விட்டு போக மாட்டல்ல" அப்படின்னு கேட்டதுக்கு, "நீங்க குடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்கல்ல" அப்படின்னு நம்ம மீனா கேக்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துகிட்டு, "குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா நானும் சாமியும் டைரக்டா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம்" அப்படின்னு சொன்னோன்னே, "ஓ, சாமிகிட்டயே சத்தியம் பண்ணிட்டீங்களா இனிமே குடிக்க மாட்டேன்னு" அப்படின்னு நம்ம மீனா கேக்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துகிட்டு, "அப்படி சொல்ல முடியாது, ஆனா இனிமே எப்பவாச்சும் தான் குடிப்பேன், அதாவது உன் பிறந்த நாள், என் பிறந்த நாள், பொங்கல், தீபாவளி இப்படிதான் குடிப்பேன்" அப்படின்னு சொன்னோன்னே மீனா இருந்துட்டு, "வருஷத்துல பாதி நாள் விசேஷ நாளா தான் இருக்க போகுது, இதுக்கு வேற சத்தியம் வேறயா" அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துகிட்டு, "அதான் மத்த நாள்ல குடிக்காம இருக்கேன்ல மீனா" அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம மீனா கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை கொடுக்கறதுக்காக சந்திரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப சீதாவும் வந்துடுறாங்க. சீதா வந்தோடனே,
"என்ன சீதா, கால் பண்ணும்போது ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னியே, என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனா. நம்ம சீதா, "ஹாஸ்பிட்டல்ல ஒரு அக்கா பணம் கேட்டிருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு. அப்ப என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டேன். அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அக்கவுண்ட்ஸ்லேருந்து பணம் எடுத்துட்டாங்க. அத அன்னைக்கு வேற மாதிரி கணக்கும் காட்டிட்டாங்க. அத நான் கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு என் கைய பிடிச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவங்க பண்ண தப்புக்கு நான் உடந்தையான மாரி பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க நம்ம சீதா. அதுக்கு சத்யா, "அதுக்கு நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம சீதா, "அப்படி இல்லடா. ஒரு தப்பு பண்றதுக்கு நாமளும் உடந்தையா இருக்கும்போது, நம்மளும் அந்த தப்ப பண்ற மாரி தானே அர்த்தம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மீனா, "நம்ம ரோஹிணி பண்ண தப்ப நம்மளும் மறைக்கிறதுனால, அதே தப்ப நம்மளும் பண்ண மாரி தானே அர்த்தம்" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அமைதியாயிர்றாங்க. அதுக்கு சந்திரா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, "ஒரு பொண்ணோட படிப்புங்கிற, ஆனா இந்த உண்மைய ரொம்ப நாள் மறைக்க முடியாது. அதனால சீக்கிரமா இத மூடி மறைக்க பாரு" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மீனாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம தனியா போய் நின்னுர்றாங்க. சீதா அதுக்கு அதுக்கு சீதா, "நான் அந்த அக்காகிட்ட சொல்லிர்றேன். அந்த பணத்த அவ எடுத்து அப்படியே வைக்க சொல்லி" அப்படின்னு சொல்லிர்றாங்க. மீனா தனியா இருக்கத பார்த்துட்டு சீதா வந்து, "என்னக்கா நீ எதுவுமே சொல்லாம இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா, "உனக்கு எது சரின்னு படுதோ அத செய்யி" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் மீனா, "கூடிய சீக்கிரம் அந்த பணத்த எடுத்த இடத்துலயே வைக்க சொல்லு. ஏன்னா தப்பு பண்றவங்களோட தப்புக்கு உடந்தையா இருக்கவங்களுக்கு தான் குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு ஒரு ஃபோன் பேசணும். நான் வெளிய போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சீதா பேசினத கேட்டுட்டு நம்ம மீனாவுக்கு மறுபடியும் குற்ற உணர்ச்சி அதிகமாயிடுது. அதனால ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி, "எங்க இருக்க? நான் உன்னைய பார்த்து பேசியே ஆகணும்" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி, "என்ன மீனா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஏன் இவ்வளோ நாளா உன்கிட்ட எத பத்தி பேசுறேன்னு தெரியாதா? உன்கிட்ட இப்ப பேசியே ஆகணும். ஆனா நம்ம வீட்ல வச்சு பேச முடியாது" அப்படின்னோனே, "நான் இங்க மகேஸ்வரி வீட்ல தான் இருக்கேன் மீனா. நீங்க அங்க வந்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் மகேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. நம்ம மீனாவும் மகேஸ்வரி வீட்டுக்கு வந்து, "உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லக்ஷ்மி பாட்டி இருந்துகிட்டு, "ம்மா, இந்த உண்மைய உங்ககிட்ட மறைச்சதுல ரொம்ப தப்பு தான். ஆனா என்ன பண்றது? அவளோட வாழ்க்கைய நான் தான் கெடுத்துட்டேன். அதனால இந்த விஷயத்துல நான் எதுவுமே தலையிடல. அதுவும் இல்லாம உனக்கு தெரிஞ்சது நல்லது தான். எப்படியா இருந்தாலும் என்னோட பொண்ணு வாழ்க்கைக்கு நீ எதுவும் கெடுதல் பண்ண மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறாங்க நம்ம லக்ஷ்மி பாட்டி. நம்ம ரோஹிணி மீனா கிட்ட, "சொல்லுங்க மீனா, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே" அப்படின்னு கேட்டதுக்கு, கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து மகேஸ்வரி உள்ள வந்துட்டு, "என்ன மீனா சாப்பிடுறீங்க? காஃபி குடிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டோன்னே, மீனா "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம வித்யா. வித்யா எதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறப்ப, வித்யா உள்ள வந்து மீனா இருக்கிறத பார்த்துட்டு, "மீனா, என்ன மீனா நீங்க வந்திருக்கீங்க? ஓ! கிறிஷ பார்க்க வந்தீங்களா? ரோஹிணி, நீ எதுக்கு வந்த? ஓ! மகேஸ்வரி பார்க்க வந்தியா?" அப்படின்னு மாத்தி மாத்தி உளறுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டார் சீரியல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.